வணக்கம், நான் கீதாஞ்சலி செந்தில். நாம் இப்போது சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம். இதுக்கு கடையில் உள்ள மசாலாலாம் யூஸ் பண்ணாமல் வீட்லேயே நம்ம வந்து மசாலா அரைக்க போகிறோம். இதுக்கு வந்து சோம்பு எடுத்திருக்கோம், அப்புறமா வந்து கிராம்பு எடுத்திருக்கோம். இதுக்கு வந்து சோம்பு எடுத்திருக்கோம், கிராம்பு எடுத்திருக்கோம், மிளகு கொஞ்சமாக எடுத்திருக்கோம், பட்டை எடுத்திருக்கோம், அன்னாசிப்பூ, ஜாதிபத்திரி, அப்புறமா கொஞ்சம் கடல் பாசி, கடைசியாக கொஞ்சம் வந்து கசகசா எடுத்திருக்கோம். இதெல்லாம் போட்டு ஒன்றா போட்டு வறுக்க போகிறோம் வெறும் வாணலியில். பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு இது கூட நம்ம வந்து பட்டை, அன்னாசிப்பூ, அப்புறமா வந்து நம்ம கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஒன்றா கொட்டி நம்ம வந்து இப்போ வந்து வறுக்க போகிறோம் வெறும் வாணலியில். லைட்டாக வறுத்தா போதும். லைட்டாக நமக்கு இந்த அளவுக்கு வறுத்தா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம், இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்துருக்கோம், இதையும் நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கணும். வாங்க இந்த இதை பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். மீதியே ஒரு பாட்டிலில் கொட்டி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டா பின்னாடி நம்ம பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி யூஸ் பண்ணிக்கணும். நம்ம அதே மிக்சிலேயே இஞ்சி பூண்டை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போ 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். அதுக்கு தேவையான சின்ன வெங்காயம் எடுத்திருக்கோம், 4 தக்காளி எடுத்திருக்கோம், அதை கட் பண்ணி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்றப்பில் எவ்வளோ வேணாலும் போடலாம், நிறைய போட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், போட்டுக்கலாம். நம்ம இப்போது சிக்கனை இரும்பு பாத்திரத்தில் சமைக்க போகிறோம். சமைச்சிட்டு அதுக்கப்புறம் உடனே மாற்றி வச்சிடணும், இதிலே வைக்கக்கூடாது. அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றினோடனே கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கிறோம். உடனே வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக இதில் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கணும். தக்காளியை நல்லா நம்ம இப்போ வதக்கணும். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம், நல்லா வாசமாக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்தோம்னா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கிட்டு இருக்கணும். நம்ம வந்து இப்போ அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கோம். இது கூட வந்து 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்க போகிறோம். முந்திரி போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், ரிச் டேஸ்ட் கிடைக்கும். அதனால் இது கூட கொஞ்சம் ஜீரகம் போட்டு அரைச்சிட்டு கடைசியாக சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் இருந்தால் போதும். சேர்த்துட்டு இது நல்லா பேஸ்ட்டாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். வெங்காயம் தக்காளியெலாம் நம்ம சேர்த்து வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி பேஸ்ட் ஆனதுக்கப்புறமா இது கூட நம்ம வந்து இஞ்சி சேர்த்துட்டு அதையும் சேர்த்து வதக்க போகிறோம். இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட கொஞ்சம் பேஸ்ட் போட்டு வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கியிருக்கோம். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கீழே பிடிச்சிக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வதக்கிட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்றாப்புல போடுங்க. நான் வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 ஸ்பூன். அப்புறமா வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்க போகிறோம். நம்ம இதெல்லாம் வதக்கினதுக்கு அப்புறமா கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறோம். நம்ம இப்போ 1.5 கிலோ கழுவி வச்ச சிக்கனை நம்ம இந்த வதக்கினது கூட சேர்த்து கொட்டி நம்ம இன்னும் வதக்க போகிறோம். நல்லா வதக்க போகிறோம். சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விடும். கொஞ்சம் நேரத்துக்கு இதை வந்து வதக்கிட்டு மூடி போட்டு வேக வைக்கணும். இப்போ இந்த மாதிரி சிக்கனை கொட்டி ஒரு கிளறிட்டு எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாதிரி வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு நல்லா அது வேகும். சிக்கன் இந்த மாதிரி நல்லா கொதித்து கொஞ்சம் 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா பட்டை, அந்த பொடியெலாம், அது வந்து நம்ம வந்து இப்போ 1 ஸ்பூன் இதில் வந்து நம்ம வீட்டில் வச்ச மசாலா சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கட்டும், அப்போ நம்ம தேங்காய் ஊற்றினோம்னா சரியாயிடும். இப்போ நமக்கு சிக்கன் முக்கால்வாசி நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய், முந்திரி பருப்பு இதெல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, இந்த பேஸ்ட்டை ஃபைன் பேஸ்ட்டு தேங்காய், முந்திரி பருப்பு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம். இந்த பேஸ்ட்டை வந்து இது கூட வந்து சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நல்ல கருவேப்பிலை நிறைய போட்டோம் கடைசியில் அப்படின்னா
நல்லா வாசமாக இருக்கும். கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்தாச்சு. ரொம்ப டேஸ்டான வீட்டிலையே அரைச்சி பண்ண வந்து நமக்கு சிக்கன் குழம்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது நம்ம வந்து இரும்பு பாத்திரத்தில் பண்ணியிருக்கிறதுனால குழம்பு கொதித்த உடனேயே நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடணும். இதே பாத்திரத்துலேயே வைக்கக்கூடாது. பாருங்கள், நமக்கு டேஸ்டான சிக்கன் குழம்பு ரெடி. இது வந்து இட்லி, சாப்பாடு எல்லாத்துக்கூடையும் சாப்பிடலாம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.